ஸோ நெட்ஃபிளிக்ஸை பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை தாண்டி இந்தோனேஷியாவே பாக்ஸ் பண்ண கிளம்பிட்டானுங்க ஒன் பீஸ் பசங்க. ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயும் சரி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலயுமே சரி இந்த மாதிரி ஃபிளாக பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஒன் பீஸ் ஃபிளாக் தான். பட் இந்த ஃபிளாக் எல்லாம் ட்ரக்ல, கார்ல, கப்பல்ல சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஒட்டி இருந்திருக்கும். இதெல்லாம் நடக்கிறது நம்ம இந்தோனேஷியால தான். எதுக்காக இந்த ஃபிளாக பறக்க விடுறானுங்க, இதை பறக்க விட்டு என்னத்தான் பண்றானுங்க, இந்தோனேஷியா கவர்மெண்ட் இதை எதிர்த்து என்னத்தான் சொல்றானுங்க அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது மாதிரி அனிமே அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பீஸ் ஃபேன்ஸ்களுக்கு இந்த வீடியோ சூப்பரா இருக்கும். சோ ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? சோ எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் உனக்கு வீடியோக்கு போலாமா? ஸோ இப்போ நடக்கிற கோடி நிகழ்வுக்கு பிரச்சனைங்கிறது ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தா 2023 ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஏற்கனவே வந்து இந்தோனேஷியா பீப்புள் வந்து மேபி வந்து இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் தான் தவிச்சிருந்தானுங்க. அது மட்டும் இல்லாமல் 2023 ஆட்சியில் வந்தவனுங்க, நீ வெளியில பேசுறியா, நீ வெளியில பேச இந்த அளவு தான் அளவு இருக்குது, நீ ஒரு இந்து மதத்தை பின்பற்றியா இல்லை கிறிஸ்டின் மதத்தை பின்பற்றியா இல்லை நீ எந்த மதத்தை பின்பற்றினாலுமே நீ வந்து இந்த அளவு தான் பின்பற்றணும். ஸோ அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஃப்ரீடத்தை எடுத்தானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பாலியலை, அதுக்கப்புறம் வந்து குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ஸை தூக்கிட்டானுங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இண்டிபெண்டன்ஸே தராம, அதாவது ஃப்ரீடமே தராம, சோ இந்தோனேஷியால வாழ்ந்தவங்க எல்லாம் வந்து கூண்டுல போட்ட பறவை மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் தலையாட்டின்னு வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. இதுக்கு ஒரு இன்சிடென்ட்டா இப்பெல்லாம் வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. சோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க தெரியுமா? சோ அது மாதிரி பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் சில பேருக்கு ஒர்க்கிங்ல இருக்கும், சில பேருக்கு நாட் ஒர்க்கிங்ல இருக்கும். ஏன்னா சில பேர் 3-4 அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. சோ எனிவே நம்ம இந்த அக்கௌண்ட்டை மேபி 0 பேலன்ஸ் வாங்கியிருப்போம், இல்ல காசு கொடுத்தா வந்து வாங்கியிருப்போம்னு வச்சுப்போமே. சோ இதே அக்கௌண்ட்டை நீ இந்தோனேஷியால வாங்குற அப்படின்னா நீ அந்த அக்கௌண்ட்டை வாங்கினா 3 மாசம் வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது, நான் மாசம் ரீசார்ஜ் பண்றல போனுக்கு. சோ அதே மாதிரி இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீ 3 மாசம் தவறாம வந்து பயன்படுத்தியே ஆகணுமா. ஒருவேளை நீ வச்சிருந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீ யூஸே பண்ணல அப்படின்னா உன் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா காசு, அப்புறம் உன் லேண்ட், உன் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்தோனேஷியா கவர்மெண்ட் எடுத்துக்குமா. அதாவது நீ வச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை 3 மாசத்துக்குள்ள யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீ யூஸ் பண்ணல அப்படின்னா உன் சொத்துக்கள்ல இருந்து எல்லாத்தையும் வந்து இந்தோனேஷியா கவர்மெண்ட் எடுத்துக்குமா. சோ இதனாலே காண்டானானுங்க. சோ அதனால மட்டும் தான் டக்குன்னு வந்து ஒவ்வொருத்தனா வந்து இந்த ஃபிளாக் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இந்த விஷயம் ஆரம்பிக்கும் போது கவர்மெண்ட் சரி ஓகே சொல்றா பசங்க அணைய பார்த்துட்டு பண்றானுங்க, அவங்களே கலைஞ்சு போயிடுவானுங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தான் இருக்கே சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு மேபி இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்களே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒருத்தன் போடுறேன் அப்படின்னா ஸ்டில் அது கொஞ்சம் அமைதியா போயிடும். பட் இதே சைடுல மூவி ஆக்ட்ரஸோ இல்ல பெரிய பெரிய ஆளுங்களோ பண்ணும்போது அவங்க ஃபேன்ஸ் அதை பண்ணுவானுங்க. அதை பார்த்து எல்லாருமே பண்ண ஆரம்பிப்பானுங்க. ஸோ சோஷியல் மீடியா இந்த இடத்துல ரைஸ் ஆகி எல்லாருமே கொடி தூக்க ஆரம்பிச்சானுங்க இந்தோனேஷியால. ஸோ சாதாரணமா இண்டிபெண்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச கொடிய இப்போ ஆகஸ்ட் 17 இண்டிபெண்டன்ஸ் டே வருது. இண்டிபெண்டன்ஸ் கூட வந்து ஒன் பீஸ் கொடியும் ஏற்கப்படணும். அதாவது ஒன்னு இந்தோனேஷியன் கொடி கூட ஒன் பீஸ் கொடியும் பறக்கணும், இல்லனா ஒன் பீஸ் கொடி மட்டும் தான் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கிண்டி சொல்லிட்டு எல்லா ட்ரக்லயும் இதுக்கு எல்லா இடத்துலயும் வந்து கொடி ஏத்திட்டு இருக்கானுங்க. இது மட்டும் இல்லாம அந்த நாட்டு இன்ஃப்ளூயன்சராக தெரியுமா, சோ அவனுங்க எல்லாம் மலை மேல தீனி கொடி நொட்டி நிற்கிறானுங்க. சோ இதெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வேணுமா, ஃப்ரீடம் வேணுமா அப்படின்னு கேட்டா அது கரெக்ட், அதுக்காக நாங்க ஒத்துழைப்போம். ஆனா நீங்களே கொடியை உண்டாக்கி மேபி இது மாதிரி பண்றது நம்ம நாட்டோட மதிப்பை குறைச்ச மாதிரி இருக்கும். சோ அகைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க மேல கிரிமினல் வழக்க போட்டு ஜெயில தூக்கி போட்டுருவோம். சோ பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல திருப்பி இவங்க நீனடா ஜெயில போறது அப்படின்னு சொல்லிட்டு கொடியை அகைன் எழுப்ப ஆரம்பிச்சானுங்க. சோ அந்த நாட்டு கவர்மெண்ட்டுமே வந்து பேட்டி என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம இது எல்லாமே வந்து பின்னாடி இருந்து ஒரு ஆளால வந்து வகுக்கப்படுற ஒரு ஆளு தான். அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கொண்டாட விடாம பாக்குறானுங்க. சோ இது மாதிரி மக்கள் கிளர்ச்சி பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து அடிச்சாலோ கூட அது எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு தான் இருக்கும். சேம் டைம்ல கொடியை ஏத்துற பசங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு நாடு கேட்கிற மாதிரி இருக்கு, எங்க தேசத்தையே வந்து பிரிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் பக்கம் இருந்துமே. சோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த இடத்துல பேசுறாங்க. சோ நம்ம ஸ்டில் இதை பார்த்து சிரிக்கிறதா முறைக்கிறதா அப்படின்றது இது கரெக்டா தப்பானது நம்ம பேசி பார்க்கணும்ல. ஏன்னா அங்க இருக்கிறவங்க இண்டிபெண்டன்ஸ் வேணும், எனக்கு வந்து ஒன் பீஸ் கொடியை மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸே போறானுங்க, தான் நாட்டு மேலேயே போடுறானுங்கப்பா. சோ நம்ம நாட்டு மக்களுக்கு தான் கவர்மெண்ட் நடத்தும் ரைட்டா. சோ நம்ம நாட்டுக்கு ஒரு வேணும், நாட்டு பசங்களுக்கோ நாட்டு மக்களுக்கு வேணும் அப்படின்னா நடத்தி கொடுக்கறது தான் அது கரெக்டான கவர்மெண்டா இருக்கும். சரி ஓகே ப்ரோ, அப்ப அந்த நாட்டு மக்கள் வந்து ஒன் பீஸ் ஃபிளாக் கேக்குறாங்களே ப்ரோ, அப்ப வந்து இந்தோனேஷியா ஃபிளாக் இறக்கலாமா, ஒன் பீஸ் ஃபிளாக் மாட்டிடலாமா அப்படின்னு கேட்டா ஸ்டில் அதுவும் முடியாத காரியம் தான். இப்போ எது விஷயம் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒன் பீஸ் ஃபேன்ஸோ சரி இல்ல ஒன் பீஸுமே சரி ஹைலைட்டான ஒரு அனிமே. சோ அந்த அனிமேக்கு வேர்ல்ட் வைடா ஃபேன் பேஸுமே இருக்கு. சோ இப்போ ஒன் பீஸ் கரண்ட் எபிசோட்லாம் தூக்கி போட்டு சாப்பிடுற அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படினால மட்டும்தான் ஒன் பீஸ் இப்போ ட்ரெண்டிங்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இந்த விஷயங்களை இப்படியே விட்டாலே மேபி வந்து அவங்களே ஒரு வாரமோ 2 வாரமோ இல்ல 1 மாசம் கழிச்சு அமைதியா இருக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்கு. சோ அது எல்லாமே முடியறதுக்கே ஒரு 1 மாசம் 2 மாசம் அப்படின்னா மேபி ஆகஸ்ட் 17 இண்டிபெண்டன்ஸ் டே இந்தோனேஷியாக்கு அப்படின்னு படம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் கேப்லே இருக்கு. சோ அந்த
கேப் நடுவில் எதுவுமே பண்ணாங்க விட்டானுங்க அப்படின்னா இந்தோனேஷியன் மக்களே வந்து இந்தோனேஷியன் கோடி அன்னைக்கு ஏத்தாம ஒன் பீஸ் கோடி ஏத்துறாங்க அப்படின்னா மத்த நாடு இந்த நாட்டை பார்த்து சிரிக்கும். சோ ஒரு நாட்டை பத்தி மேபி அவனோட நாட்டை பத்தி ஒரு வேற ஒரு நாடு சிரிக்கும் போது அந்த நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? சோ அதனால மட்டும் தான் இதெல்லாம் பண்றாங்க. அண்ட் சேம் டைம்ல நீ ஒன் பீஸ் கோடி தூக்கி விடா, சரி வா ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பீஸ் கோடி எல்லாம் தூக்குறவங்க ஜெயில தூக்கி போட்டா அப்ப நான் கொடியை தூக்குறது தான் ஒரு பிரச்சனை, நான் ஃப்ரீடம் கேட்டது தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கவர்மெண்டே சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. சோ அப்படி இவங்க கவர்மெண்ட் அடிச்சானுங்க அப்படின்னா அந்த நாட்டு மேல பகையா இருக்கிற வேற ஒரு நாடும் இவங்க மேல அடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. சோ இது எல்லா விஷயத்தையுமே வந்து உற்று நோக்கி தான் பாப்பானுங்க. சோ இந்த விஷயம் பின்னாடி சிட்டிசன் இருக்காங்களோ இல்ல வந்து வெளிப்புற குரூப் இருக்கா அப்படின்றதெல்லாம் சுத்தமா தெரியல. ஆனா இதுக்கு பின்னாடி ஒன் பீஸ் இருக்குது மட்டும் அப்ப நல்லாவே தெரியுது. சோ ஒவ்வொரு வருஷம் வந்து இண்டிபெண்டன்டே இல்லாம இண்டிபெண்டன்ட் கொண்டாடுற இந்தியன் ஓஷன் மக்களே எங்களுக்கு இந்த வருஷம் உண்மையான இண்டிபெண்டன்ஸ் டே வேணும், எங்களுக்கான ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பீஸ் பிளாக் வந்து எழுப்பிட்டு இருக்கானுங்க எல்லா இடத்துலயுமே. இதுக்கு நாளுக்கு நாள் கம்மியான விஷயம் அப்படின்னு பார்த்தா நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. அதுவும் நிறைய பேர் வந்து மேபி இன்டர்நெட் கிரிட்டிசம் அப்படின்னு சொல்றானுங்க. அதாவது எப்படின்னா இப்போ இந்த வருஷம் நடக்கிற மேட்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, அது எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜப்பானுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாட்டுகளுக்கு இந்த விஷயம் போயிருக்கும். ஸோ அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இதை பத்தி பேசுவானுங்க. ஸோ அப்படி பேசும்போது இவனுமே வந்து ஒன் பீஸ் ஃபேன் நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒன் பீஸ் பிளாக் வாங்கியோ இல்ல வரைஞ்சோ வந்து மாட்டி வந்து செல்ஃபி எடுத்தோ இல்ல ரீல் எடுத்து போடுவானுங்க. சோ இது மாதிரி நடக்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரி இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒன் பீஸை வளர்க்க கூட விஷயமா ஆயிடும். மேபி இந்த விஷயம் வந்து ஒன் பீஸுக்கு பக்காவா இருக்கும். ஏன்னா வந்து ஒன் பீஸ் நிறைய பார்க்க ஆரம்பிப்பாங்க, என்ன கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பீஸ் பரவாயில்லை இருக்கும், அது தட்ஸ் ரைட். பட் இந்த விஷயம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து எக்கனாமிக்கலாவே வந்து பாதிக்கும் அப்படின்றத சொல்லிதான் ஆகணுமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேபி அந்த ஒன் பீஸ் கோடி வந்து அவனை வச்சு இல்ல மேபி எந்த நாடும் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னும் போது ஸ்டில் ஓகே, அது வந்து எனக்கு வந்து அந்த நாட்டுக்கும் சரி நம்ம நாட்டில் வந்து ஒன் பீஸ் கொடி தூக்கி மாட்டும் போது அவ்வளோ பிரச்சனை வராது. ஜஸ்ட் வந்து ஒரு சொல்றது ஒரு ட்ரெண்டாக விட்டு போயிடுவானுங்க. அதே இந்தோனேஷியன் நாட்டில் இருக்கிறவங்க பாகிஸ்தான் கொடியோ இல்லை இந்தியன் கொடியோ இல்லை வேற ஏதாவது கொடியோ தூக்கி மாட்டும் போது அந்த நாட்டு கவர்மெண்ட் இவ்வளோ நேரத்துக்கு பேசியிருப்பாங்களா அப்படின்னு சுத்தமாக தெரியல, சம்பவத்தில் இறங்கியிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்குமே. ஸோ இந்த விஷயம் எல்லாமே இந்தோனேஷியன் சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஃப்ரீடமுக்கு அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் தான் போராடுறாங்க, அதுக்கான ஒரு வழியை எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. பட் இது எல்லாமே தப்பா போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்குமே சரி அண்ட் சேம் டைம்ல வந்து நம்மளுக்குமே சரி இந்தோனேஷியன் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குமே. பட் ஒத்துமையா இருந்து போராடுறாங்க, மொத்த இந்தோனேஷியா வந்து அதுக்கு போராடுறது அப்படின்றது கரெக்ட். பட் வந்து சம் பர்சன் எல்லாம் இந்தோனேஷியா கொடி இறக்கி இந்த கொடி எடுத்து போடு, இந்தோனேஷியா கொடியும் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடி எடுத்து மாட்டதெல்லாம் திங்க் அது வந்து சரியான பாயிண்ட் ஆஃப் வியூலே இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் தப்பா தான் இருக்கும். மேபி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கோம், இந்தியா கொடி தூக்கிட்டு வேற ஒரு கொடி எடுத்து மாற்றா அப்படின்னா மேபி நம்மளுக்கே காண்டாதான் ஆகுமே. ஸோ ஒரு கொடியை வச்சு போராடுறது அப்படின்னு தாண்டி எதுக்கு வந்து ஒன் பீஸ் கொடியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து ஒன் பீஸ் மேபி ரூஃபி வந்து கோலை நோக்கி போடுவான், மேபி கோலை நோக்கி மீன்ஸ் வந்து அவங்க பையன் கிங் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு கோலை நோக்கி தான் போவான். ஸோ அதே மாதிரி இவங்களும் நம்ம கோலை நோக்கி போகணும், நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலை நோக்கி போகாத இந்த கோடி தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னு சுத்தமாக எனக்கு தெரியல. மேபி அது ஒரு ரீசனாகவும் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டில் எனிவே காத்திருப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்ற விஷயமுமே பார்க்க போகிறோம். ஸோ வரப்போகிற ஆகஸ்ட் 17 என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம குடிச்சிக்கிறோம் பார்ப்போம் அப்படின்னு நம்புறேன். ஸோ நடக்க போகிற விஷயங்கள ஒன்று அந்த பீப்புள்ஸே வந்து கவர்மெண்ட் பேச்சை கேட்டுட்டு அடங்கி போகிறது தான் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மேபி அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை கவர்மெண்ட் அவங்களுக்கே நான் நடத்தி தரோம், மேபி நீங்கள் கேட்க இண்டிபெண்டோ நீங்கள் கேட்குற ஃப்ரீடம் நாங்கள் எடுத்து விடுறோம், பட் வந்து நாங்கள் இந்தியன் கொடி தான் வச்சிருக்கோம், மேபி நம்ம கொடி அதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு மாற்றவும் சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா ஸோ இந்தோனேஷியா அவங்க இருக்கிற நாடு அவங்க கிட்ட கொடுத்துரும். மேபி வந்து இது மாதிரி இண்டிபெண்டா அவங்களுக்கு இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் எடுத்துக்கோ, இது மாதிரி ஃப்ரீடம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்தோனேஷியா கொடி அகைன் அதே மாதிரி தான் பறக்கும் அப்படின்ற விஷயத்த நான் நம்புவேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அகைன் வந்து இந்தோனேஷியா கொடியே பறக்குமா இல்ல வந்து புது கொடி இந்தோனேஷியாவுக்கு வருமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேபி அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன் பீஸ் ஃபேன் சந்தோஷமா இருக்குமா இல்ல வேற நாட்டுக்கு சந்தோஷமா இருக்குமா தெரியல, பட் ஓடாக்கு சத்தியமா சந்தோஷமா இருக்கும். ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றேன். ஏன்னா அப்ப நான் ஓடகர்ஸ் கடை சத்தலாமா.